தோழர்களே, இணைப்பு மையம் சார்பிலும் நலச்சங்கங்கள் சார்பிலும் நம்ம பகுதியில் பல 10 வருடங்களாக நமது பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பிறகும் நமது மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நிர்வாகங்களும் நமக்கு துணையாக நிற்க வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் எந்த முயற்சியும் எடுக்காத காரணத்தினாலே இணைப்பு மையம் சார்பில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இதற்கு வந்திருக்கின்ற அனைத்து நலச்சங்க நிர்வாகிகளையும் வரவேற்கின்றோம். இப்போது இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, இணைப்பு மைய ஒற்றுமை, இணைப்பு மைய ஒற்றுமை, ஓங்குக ஓங்க சொல், நலச்சங்கங்களின் ஒற்றுமை, நலச்சங்கங்களின் ஒற்றுமை, ஓங்குக 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 ஓங்குக, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தாம்பரம் மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி, அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில், அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர, அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை 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 நடவடிக்கை, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு மின் வாரியமே, தமிழ்நாடு அரசு மின் வாரியமே, அஸ்னாபுரம் பகுதி மக்களை, அஸ்னாபுரம் பகுதி மக்களை உயர்மின் நிறுத்தம் மின்வெட்டு, உயர்மின் நிறுத்தம் மின்வெட்டு, குறைந்த மின்னழுத்தம் போன்ற வகையில், குறைந்த மின்னழுத்தம் போன்ற வகையில் காப்பாற்ற காப்பாற்ற அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை, அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை, அமைப்பதற்கு நடவடிக்கை, நடவடிக்கை நடவடிக்கை, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே, ராஜேந்திர பிரசாத் சாலை, ராஜேந்திர பிரசாத் சாலை, ராதா நகர் பிரதான சாலை, ராதா நகர் பிரதான சாலை, ஸ்டேஷன் சாலை போன்ற வகையில், ஸ்டேஷன் சாலை போன்ற வகையில் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு, ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நடவடிக்கை 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 நடவடிக்கை, பல உயிர்கள் போன பின்னும், பல உயிர்கள் போன பின்னும் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க தயக்கம் ஏன், நடவடிக்கை எடுக்க தயக்கம் ஏன், தயக்கம் ஏன், தயக்கம் ஏன், தாம்பரம் மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி பொதுமக்களுக்கு இடையூறாக, பொதுமக்களுக்கு இடையூறாக சாலைகளை சுற்றி தெரியும், சாலைகளில் சுற்றி தெரியும் மாடுகளை நாய்களை, மாடுகளை நாய்களை
கட்டுப்படுத்த நடவடிக்கை எடு. கட்டுப்படுத்த நடவடிக்கை எடு. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு ஆகியவைகளின் அறிவுரைகளை பின்பற்றி கால்நடைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் தூர்வார சுத்தப்படுத்த நடவடிக்கை கால்வாய்கள் இல்லாத பகுதிகளில் கால்வாயை அமைத்திட நடவடிக்கை நெடுஞ்சாலைத்துறை தாம்பரம் மாநகராட்சி அனைத்து சாலைகளையும் அரசின் வழிகாட்டுதலுடன் தரமாக அமைப்பதற்கு நடவடிக்கை மத்திய அரசு தமிழ்நாடு அரசு ரயில்வே துறையை நெடுஞ்சாலைத்துறையை 3 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 2014 ஆண்டு திட்ட அறிக்கையின் அடிப்படையிலே வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் இந்த போராட்டம் நாம் முன்னெடுப்பதற்கு காரணம், தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 பகுதிகளில் சுமார் 3 லட்சம் மக்களுக்கு மேல் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களின் அடிப்படை பிரச்சனைகளை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லது நடவடிக்கை எடுக்க அனைத்து மட்டத்திலும் பல பத்தாண்டுகளாக நாம் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறோம். ஆனால் அந்த கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேறாத காரணத்தினாலே இது போன்று பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அஸ்ராபுரம் பேருந்து நிலையத்திலே நாம் இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். மத்திய அரசே தமிழ்நாடு அரசு ரயில்வே துறையே நெடுஞ்சாலைத்துறையே 3 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற 2014 ஆண்டு திட்ட அறிக்கையின் அடிப்படையிலே அரசு பேருந்து சென்று வரும் வகையில் வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் இரு வழி சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை மத்திய அரசு தமிழ்நாடு அரசு ரயில்வே துறையை நெடுஞ்சாலைத்துறையே ராதாநகர் சுரங்கப்பாதையில் திட்டத்தில் உள்ளபடி சுரங்கப்பாதை ரயில்வே நடவடிக்கை பொது மக்கள் செல்வதற்கு
பொது மக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை சுரங்கப்பாதையின் கிழக்கு பகுதியில் சுரங்கப்பாதை அருகிலிருந்து ஸ்டேஷன் சாலை நடைமுறை வரை அணுகுபாதை அமைப்பதற்கு எஸ்கலேட்டர் அமைப்பதற்கு நடவடிக்கை வாழ்கவே இணைப்பு மையம் வாழ்கவே நலச்சங்கங்கள் வாழ்கவே நண்பர்களே, இப்போது சிட்லப்பாக்கம் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் நம்முடைய நமது கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவார்கள். அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொன்று போராடி பரவக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் என்பதுதான் உண்மை. இந்த இணைப்பு மையம் சரி, எங்கள் பகுதியில் நலச்சங்கங்களும் சரி, பல 10 ஆண்டுகளாக, ஏறக்குறைய 30-35 ஆண்டுகளாக பொது பிரச்சனைக்காகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலே பல போராட்டங்களை நாம் வடிவெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இங்கே நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலையும், அனைவருக்கும் சமுதாய உணர்வு கூடி வருகிறது என்ற உணர்வையும் ஊட்டக்கூடியதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது அமைந்திருக்கிறது. இப்போ இந்த சிட்லப்பாக்கம் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 2008ஆம் ஆண்டில் நாங்கள் கொடுத்த வேண்டுகோள் என்னன்னா, பாதாள சாக்கடை திட்டம். இதுவரை பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கப்படவில்லை. அதனால் ஏற்படக்கூடிய பாதகங்களும் சாதகங்களும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதையும் இந்த இணைப்பு சங்கத்தின் சார்பாக நாம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பாதாள சாக்கடைக்காக இப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டு இந்த அரசாங்கத்தினால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏஎஸ்க்காக நாம் வெயிட் பண்ணி கொடுக்கிற நிலைமையில நாம் இருக்கிறோம். ஆகவே அந்த நிகழ்வினையிலும் பாதாள சாக்கடை உடனடியாக அது ஏற்பாடு செய்து ஏஎஸ் கொடுத்து அதை செயல்படுத்தினை கொண்டு வைக்கும் என்று நம்ம மையத்தின் மூலமாக செலவுபடுகிறோம். இதை தவிர இல்லாமல் நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நம் கண்களில் அறியாத அளவு பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இந்த வேக்கண்ட் லேண்ட் பிரச்சனை. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த வேக்கண்ட் லேண்ட் பிரச்சனை, இந்த பிளாட்ல பார்த்தீங்கன்னா குப்பை கூலங்களாக இருக்கிறது, புதர் மண்டி இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருகாமையுள்ள வீடுகளை வசிக்க முடியல. காரணம் பல பாம்பு, தேளு போன்றவைக்கு கழிவுகளை கொட்டுவது, இந்த நிலை தொடர்ந்து வருகிறது. அதே போல் புது பிரச்சனை என்னன்னா, இந்த நெட்வொர்க் கேபிள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடு வாசலையும் தொங்கிட்டு இருக்கும். இதனால் பல அபாயங்கள் ஏற்படும். இந்த மாதிரி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் நமக்கு இடபால் இருந்து கொண்டுங்க. இதை தீர்க்கும் வகையிலே தான் பல போராட்டங்களை முன்னெடுத்து ஏறக்குறைய ஒவ்வொரு வாரமும் இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த இணைப்பு மையத்தின் செயல்பாடுகளையும் நாங்கள் இதில் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பினையும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, எங்கள் சிட்லப்பாக்கம் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் ஒன்றிணைப்பு குழு சார்பாகவும், நான் சார்ந்திருக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் அண்ணா நகர் மேற்கு குடியிருப்பு சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னொரு முக்கிய கோரிக்கையாக நீர் வழிகளும் நீர்த்தடங்களும் பாதுகாக்க வேண்டும் என்பது நமது முக்கியமான கோரிக்கை. உதாரணமாக சிட்டப்பாக்கம் லேக், செம்பாக்கம் லேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ கழிவு நீர் பிரச்சனை வந்து ரொம்ப அதுவாக இருக்கு. அனைத்து கழிவு நீரும் செம்பாக்கம் நீரில் சிட்டப்பாக்கம் வந்துட்டு இருக்கு. அதே போல் மழை நீர் அணைவும் நன்னீர் வரத்து கால்வாய் மூலமாக இந்த நீர் ஆக்கிரமிப்புகள் நீர்வழிகளை அடைந்து வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இத்தகைய கோரிக்கைகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி மீண்டும் எங்களுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பு நன்றி நண்பர்களே, முதலில் இந்த அஸ்தாபுரம் பேருந்து நிலையத்தை குறித்து சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறோம். 2004ஆம் ஆண்டு இந்த அஸ்தாபுரம் பேருந்து நிலையம் இயங்குகின்ற இடத்தை
வேறு ஒரு பகுதிக்கு மாற்றுவதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகள் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியானது இங்குள்ள வியாபாரிகள் சங்கம் மூலமாக இணைப்பு மையத்தின் கவனத்திற்கு வந்தது. அதை கேள்விப்பட்டவுடன் இந்த அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்திலே ஒரு பெரிய இதை போல பல மடங்கு மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைத்தோம். அதன் பிறகு வியாபாரிகள் சங்க தலைவர் மறைந்த திரு வெள்ளையன் அவர்களும் இணைப்பு மையத்தோடு சேர்ந்து கொண்டார்கள். அவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ரெண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அப்படி பல்வேறு கட்ட முயற்சி 2004ஆம் ஆண்டிலிருந்து எடுத்ததின் காரணமாக இன்றைக்கு இந்த பேருந்து நிலையம் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இணைப்பு மையம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்திருந்தால் இந்த பேருந்து நிலையம் இங்கே இருந்திருக்காது. வேறொரு பகுதி, ஒரு வசதியும் இல்லாத ஒரு பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கும். அந்த வகையில் இணைப்பு மையத்தின் தொடர்விடா முயற்சி 2004ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளின் காரணமாக இந்த பேருந்து நிலையம் இப்போது இங்கு இருக்கிறது. இது அமைந்தால் மட்டும் போராது. தினந்தோறும் பெண்கள் உள்பட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கென்று அடிப்படை வசதி எந்த வசதியுமே கிடையாது. நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்று 2 டாய்லெட் மட்டும் கட்டியிருக்காங்க. அதில் சரியான தண்ணி கிடையாது. அது கிட்டே போக முடியல, அவ்வளவு நாத்தம் அடிக்குது. ரெண்டாவது, இங்கே உள்ள டைம் கீப்பருக்கு, டிரைவர் கண்டக்டருக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. அதுக்காக வேண்டி நம்ம அவங்களுக்கெல்லாம் சேர்த்து இந்த வரிசையாக அந்த அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கோரிக்கைகளை வச்சு போராடிட்டு வருகிறோம். அதற்கும் இதுவரை தாம்பரம் மாநகராட்சி போதிய முயற்சி செய்யவில்லை. ஏதோ கொஞ்சம் செய்திருக்காங்களே தவிர போதிய முயற்சி செய்யவில்லை. அதையும் செய்ய வேண்டுகிறோம். அதோட அஸ்னாபுரம் பகுதியில் உயர் மின்னழுத்தம், குறைந்த மின்னழுத்தம், மின்வெட்டு போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் இப்பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை சரி செய்வதற்காக நமது பல்வேறு வேண்டுகோளை ஏற்று சட்டசபையிலே அங்கே ஒரு சப்ஸ்டேஷன் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. அந்த துணை மின் நிலையத்தை அமைப்பதற்காக அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கு ஆன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு நாங்களும் இணைப்பு மையம் சென்றிருந்தோம். அதோட சரி, இதுவரையில் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுவரையில் அந்த துணை மின் நிலையம் அமைப்பதற்கான எந்த முயற்சியும் நடைபெறவில்லை. இதை உடனடியாக அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இந்த ஆர்பி ரோடு ராஜேந்திர பிரசாத் இது ராதாநகர் பிரதான சாலை, ஸ்டேஷன் சாலை, இந்த பகுதிகளிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலைகள் குறுகி போச்சு. அதனால பல உயிர்கள் ஆக்சிடென்ட்ல பஸ்ஸில் மாட்டி ஒரு +2 படிக்கிற பொண்ணு இறந்து போச்சு. இதையெல்லாம் பார்த்த பிறகு கூட இந்த நிர்வாகங்களுக்கு மனசு இறங்குதா என்று தெரியவில்லை. உடனடியாக அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி தேவைப்படும் இடங்களை சாலைகளை அகலப்படுத்த வேண்டும். அதே போல ஸ்டேஷன் சாலையில் பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு MIT நிர்வாகத்திடமிருந்து ஒரு 5000 ரூபாய்க்கு அந்த சாலை போடுவதற்காக அந்த இடம் பெறப்பட்டது. ஆனால் அப்போது இருந்த நிர்வாகம், பல்லாவரம் நகராட்சி நிர்வாகமானது அந்த இடத்தில் வியாபார நோக்கோடு சிறு கடைகளை கட்டி வாடகைக்கு விட்டு இருக்கிறார்கள். அப்போது மக்கள் பயன்பாடுல மக்களோட மூவ்மெண்ட் குறைவா இருந்திருக்கலாம். ஆனா இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 வீலர் போனாலும் ஜனங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு ஸ்டேஷன் சாலையில இடம் கிடையாது. இதை வலியுறுத்தி நம்ம கடிதம் கொடுத்தோம். அந்த கடைகளை அகற்றி சாலைகளை எந்த நோக்கத்திற்காக அந்த இடம் பெறப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லியிருந்தோம். அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் என்று, ஆனால் இதுவரையில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதே போல ராதாநகர் பிரதான சாலை நாங்கள் முன்னால் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 2 வீலர் போகும், அப்படிதான். ஆனால் இன்னைக்கு அந்த ரோடை கிராஸ் பண்ணது பெரிய குதிரை கொம்பா இருக்கு, அந்த அளவுக்கு வெஹிக்கிள் போகுது. அது மட்டும் இல்லாமல் நெடுக்க கடைகள், தள்ளுவண்டி கடை, இல்லை பிளாட்ஃபார்ம் கடை எல்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் அது வேணான்னு சொல்ல, ஒரு ஒதுக்குப்புறமா மக்களுக்கு இடையூறு இல்லாமல் வைக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம்.
அதுக்கான அந்த நிர்வாகங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. அதே போல பார்த்தீங்கன்னா மழைநீர் கால்வாய்கள், குடியிருப்பு பகுதியில் உள்ள கால்வாய்கள் முதல் கொண்டு பிரதான கால்வாய்கள் வரை எல்லா கால்வாய்களும் ஆக்கிரமிப்பு இல்லை, கால்வாய்களும் காணாம போச்சு. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஏரியிலேருந்து வரக்கூடிய கால்வாய் முற்றிலும் காணா போச்சு. மழைநீர் அது கீழ்கட்டில் ஏரிக்கு போக வேண்டிய போயிட்டு இருந்த கால்வாய் முழுதும் காணா போச்சு. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா நடேச நகர், சூர்யா உன்னியோ, செந்தில் நகர், அருள்மன் நகர் இப்படி வரிசையா ஒவ்வொரு மழைக்கும் அந்த பகுதிகள் ஃபுல்லாவுமே ஃப்ளட் ஆகுது. அதே போல இங்கே ஒரு பிரதான கால்வாய் போகுது, கிருஷ்ணா நகர் வழியா போகுது. இந்த கிருஷ்ணா நகர் கால்வாயில ஃபுல்லா என்கரேஜ்மெண்ட். இதை நாங்கள் வந்து சேர்மன் எல்லாம் அழைச்சி வந்து காட்டிட்டோம். நாங்கள் ஆர்ஐயை விட்டு அசஸ் பண்ண சொல்றோம், நோட்டீஸ் இஷ்யூ பண்ண சொல்றோம், எடுத்துக்கிறோன்னு சொல்லி பல வருடங்கள் ஆயிட்டு இதுவரையில் அதுக்கான எந்த நடவடிக்கை இல்லை. இப்படி எல்லா கால்வாய்களையும் ஆக்கிரமிப்பு. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா கால்வாய்களை தூர் வாடுறன்னு மழை வர்றது ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து அதை கை வைக்கிறாங்க, ஜேசிபி வச்சு போடுறாங்க, வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆனா அதுக்குள்ள மழை வந்துச்சுன்னா விட்டு போறாங்க. இது வந்து பல 10 வருடங்களாக இதே நிலை தான் நீடிக்குது. நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப இந்த மழை இல்லை, இந்த நேரத்தில் வந்து இந்த கால்வாய்களை ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கலாம், தூர் வாரலாம், மழை நீர் தடையின்றி நீர்நிலைகளுக்கு போய் செல்ற ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம். இந்த நிர்வாகங்கள் அதற்கெல்லாம் தயாராக இல்லை. அதாவது விளம்பரப்படுத்த வேண்டும். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து மழை வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால போடணும், விளம்பரப்படுத்தணும், டெண்டர் விடணும், வேற வழி பார்க்கணும். இப்படிதான் ஒரு நிர்வாகம் இருக்குது. இந்த நிர்வாக சீர்கேடை கண்டிக்கிற வகையில் தான் நம்ம இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறோம். அதே போல ராதாநகர் கேட்டு, வைஷ்ணவ காலேஜ் கேட்டில் இருந்து நண்பங்களை வரையில கிட்டத்தட்ட குறைஞ்சது 2.5 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. அது இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏரியா டெவலப் ஆகிட்டே இருக்குது, பிளாட்ஸ் எதுன்னு வந்துகிட்டே இருக்குது. வண்டி ஏகப்பட்ட வண்டிகள். அந்த பகுதியில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால 52 ஒரு பஸ் ஓடிச்சு, கவர்மெண்ட் பஸ். அது வந்து இந்த கேட்டு அடிக்கடி மூடுறதுனால அதை க்ளோஸ் பண்ணாங்க. 2004 இருந்து அப்போ வந்து மத்திய அமைச்சராக இருந்த டிஆர் பாலுவும் ரயில்வே துறை இணை அமைச்சராக இருந்த திரு வேலு அவர்களும் இங்கே வந்திருந்தார்கள். அவர்களிடம் நாம் கடிதம் கொடுத்து அன்று முதல் இன்று வரை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் 2014ஆம் ஆண்டு ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டது. அந்த ரயில்வே கேட்டில், அதாவது வைஷ்ணவ காலேஜ் ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் இருவழி சுரங்கப்பாதை அமைப்பதற்கு 60 கோடி ரூபாய், அதாவது ஹைவே செக்ரட்டரி, சீஃப் இன்ஜினியர் ஹைவேஸ், சீஃப் இன்ஜினியர் ரயில்வே இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பாட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி திட்டம் தயாரிக்க 60 கோடி ரூபாய்க்கு திட்டம் தயாரிக்கப்பட்டது. நாங்கள் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிற பொழுது ராதாநகர் சுரங்கப்பாதை பணி முடிந்த உடனே அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லி நிர்வாகத்து சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ராதாநகர் சுரங்கப்பாதை இப்போ முடிஞ்சிச்சு. இதை ஆரம்பிக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்போ இப்போ இந்த தமிழ்நாட்டில் சிறு சிறு கிராமங்கள் கூட அரசு பேருந்தால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நகர பகுதியில் வாழ்ற மக்கள் அரசு பேருந்து இல்லாமல் இருக்கிறது என்பது எவ்வளவு ஒரு மோசமான நிலை. ஒன்று. ரெண்டாவது, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ கிடையாது, வேற எந்த வசதியுமே கிடையாது. ஆட்டோக்காரங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வைக்கிறது தான் விலை, எவ்வளவு கேட்குறாங்களோ அந்த விலையை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காத நிர்வாகங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் இருப்பது என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது. அதோட இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். வைஷ்ணவ காலேஜ் கேட்டில் 2009ஆம் ஆண்டு இருவழி, அதாவது இலகுரக வாகன இருவழி சுரங்கப்பாதை அமைப்பதற்கு திட்டம் திட்டப்பட்டு 2014 ரயில்வே துறை சார்பில் 2011 ரயில்வே துறை சார்பில் அந்த திட்டம் முடிக்கப்பட்டது. அந்த திட்டத்தில் எல்லா சுரங்கப்பாதையில் இருக்கிற மாதிரி சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் நடைமுறைக்கு போறதுக்கு ஒரு படிக்கட்டு அமைப்பதற்கு அந்த திட்டத்தில் இடம் இருக்கு, ப்ரொவிஷன் இருக்குது. அதை வந்து நாங்களும் பல முறை சொல்லிட்டோம், பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இதுவரையில் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. இந்த சுரங்கப்பாதை திறக்கப்பட்டும் கூட
மக்கள் இப்போ தண்டவாளம் தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஸ்டேஷனுக்கு. போத்தி போய் நீங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வரிசையாக கூட்டமாக அங்கே வைஷ்ணவ காலேஜ் இருக்குது. அந்த கேர்ள்ஸு பொதுமக்கள் எல்லாருமே ஸ்டேஷனில் இறங்கி தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி தான் இந்த பக்கம் வர்றாங்க. இந்த நிலை வந்து என்ன ஆகும்னா, இது பழைய மாதிரி வருஷத்துக்கு ஒரு 30 பேர் டிராகல் அடிபட்டாங்க ஸ்ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல. இது தொடர போகுது. இந்த படிக்கட்டை அமைக்க வேண்டும் என்று நாம் ரயில்வே துறை ஜிஎம்ஐ பார்த்தோம், சிஏ ஹைவேஸை பார்த்தோம். சிஏ ஹைவேஸ் இது ரயில்வே தான் பண்ணணும், அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல இருக்குது, அவங்க பண்ணணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணோம் ரயில்வேக்கு. எந்த ரிப்ளையும் இல்லை. ஹைகோர்ட்ல கேஸ் ஃபெடரேஷன் சார்பில் ஃபைல் பண்ணி அந்த ஆர்டர் கிடைச்சி 6 வாரத்துக்குள்ள நம்மளோட ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணு சொல்லி ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நலச்சங்கங்களும் இணைக்கும் மையமும் ஒன்னே இது போல போராட்டங்கள் நடத்த வேண்டும், இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடிதான் நம்ம செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நிர்வாகங்கள் தேவையில்லை, நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நமக்கு தேவையில்லை. அது அப்படியே இருந்துருக்கும். அதனால பேசாம பிரசிடென்ட் ரூல் இருந்தா கூட நல்லா இருக்கும் போல தெரியுது. ஏன்னா நிர்வாகிகளை நம்ம போய் பார்த்துக்க முடியும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் எங்களுக்கு வேற வழி தெரியல. வழி தெரியாதனால இந்த நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டோம். ஆனா இந்த போராட்டம் இதோட முடிய போறதில்ல. இன்னும் பல்வேறு பகுதிகளில் நாங்க இந்த மாதிரி நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுப்போம். ஓங்குக 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 நலச்சங்கங்களின் ஒற்றுமை நலச்சங்கங்களின் ஒற்றுமை நலச்சங்கங்களின் ஒற்றுமை வாழியவே 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 இணைப்பு மையம் வாழியவே இணைப்பு மையம் வாழியவே ஒன்றுபடுவோம் 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 போராடுவோம் 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 வெற்றி பெறுவோம் 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 ஒருங்கிணைவோம் 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 இணைப்பு மையத்தில் ஒருங்கிணைவோம் இணைப்பு மையத்தில் ஒருங்கிணைவோம் 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 இணைப்பு மையத்தில் ஒருங்கிணைவோம் இணைப்பு மையத்தில் ஒருங்கிணைவோம் போராடுவோம் 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 வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் ஒன்றுபடுவோம் ஒருங்கிணைவோம் ஒன்று பெறுவோம் ஒருங்கிணைவோம் ஒன்று பெறுவோம் ஒருங்கிணைவோம் ஒன்று பெறுவோம் ஒருங்கிணைவோம். நன்றி. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை 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 தமிழ்நாடு அரசு மின் வாரியமே தமிழ்நாடு அரசு மின் வாரியமே அஸ்னாபுரம் பகுதி மக்களை அஸ்னாபுரம் பகுதி மக்களை உயர் மின் அழுத்தம் மின்வெட்டு உயர் மின் அழுத்தம் மின்வெட்டு குறைந்த மின் அழுத்தம் போன்ற வகைகளில் குறைந்த மின் அழுத்தம் போன்ற வகைகளில் காப்பாற்ற காப்பாற்ற அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை அமைப்பதற்கு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே ராஜேந்திர பிரசாத் சாலை ராஜேந்திர பிரசாத் சாலை ராதா நகர் பிரதான சாலை ராதா நகர் பிரதான சாலை ஸ்டேஷன் சாலை போன்ற வகையில் ஸ்டேஷன் சாலை போன்ற வகையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை 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 பல உயிர்கள் பலியான பின்னும் பல உயிர்கள் பலியான பின்னும் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க தயக்கம் மீன் நடவடிக்கை எடுக்க தயக்கம் மீன் தயக்கம் மீன் தயக்கம் மீன் தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி
பொதுமக்களுக்கு இடையூறாக சாலைகளில் சுற்றி திரியும் மாடுகளை நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு ஆகியவைகளின் வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் கால்நடைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் தூர்வார சுத்தப்படுத்த நடவடிக்கை கால்வாய்கள் இல்லாத பகுதிகளில் கால்வாய்கள் அமைத்திட நடவடிக்கை நெடுஞ்சாலைத்துறையை தாம்பரம் மாநகராட்சி அனைத்து சாலைகளையும் அரசின் வழிகாட்டுதலுடன் தரமாக அமைப்பதற்கு நடவடிக்கை மத்திய அரசு தமிழ்நாடு அரசு ரயில்வே துறையை நெடுஞ்சாலைத்துறையை 3 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற 2016 திட்ட அறிக்கை அடிப்படையில் வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை மத்திய அரசு தமிழ்நாடு அரசு ரயில்வே துறையை நெடுஞ்சாலைத்துறையை ரயில்வே ராதாநகர் சுரங்கப்பாதையில் திட்டத்தில் உள்ளபடி சுரங்கப்பாதையில் ரயில்வே மடக்கி பொதுமக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை நண்பர்களே, இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று சொன்னால், தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 பகுதிகளிலே பல 10 வருடங்களாக மக்களின் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படவில்லை, அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அதற்கு நலச்சங்கங்களை இணைப்பு மையம் சேர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்த பிறகும் போதிய முன்னேற்றம் இல்லாத காரணத்தினாலே இது போன்ற பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை நாம் நேரடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். இதற்கு நடவடிக்கை எடுக்காத நிர்வாகமும் நமக்கு முழு ஒத்துழைப்பு வழங்காத தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் தான் காரணம். இணைப்பு மையமோ நலச்சங்கமோ காரணம் இல்லை. குறிப்பாக இந்த அஸ்னாபுரம் பேருந்து நிலையம் 2004ஆம் ஆண்டு இங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட முயற்சிகள் நடைபெற்றது. இணைப்பு மையம் எடுத்த பல்வேறு முயற்சிகள் காரணமாக தடுத்து நிறுத்தப்பட்டு இன்று இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பேருந்து நிலையத்தை தினமும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய நடுத்தர பெண்கள் உட்பட பயன்படுத்துகிறார்கள். இங்கே எந்த அடிப்படை வசதியும் இல்லை. 2 டாய்லெட் மட்டும் கட்டியிருக்காங்க. அதுல போதிய தண்ணீர் வசதி இல்லை. நீங்க போய் பாருங்க, ஒரே ஸ்மெல், அது கிட்டே போக முடியல. இந்த அளவுக்கு. அதே போல பெண்கள் வர்றாங்க,
குழந்தைகளோட வர்றவங்க ஒரு பால் ஊட்டுறதுக்கு ஒரு வசதி, அதே போல் இங்கே பிடி ஸ்டாஃப் இருக்காங்க, டிரைவர், கண்டக்டர், டைம் உட்பட அவங்க எல்லாரும் அமர்வதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் போன்ற எந்த வசதியுமே இல்லை. இதை செய்ய வேண்டும் என்று பல வருடங்களாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எதுவும் செய்யப்படவில்லை. அதே போல் இந்த பகுதியில் மின்வெட்டு, மின் பிரச்சனைகளுக்காக பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு நேரத்தில் வச்ச கோரிக்கைகள் அடிப்படையில் இங்கே ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு அது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அந்த துணை மின் நிலையம் அமைக்கப்படவில்லை. அனைத்து பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய்களை ஒவ்வொரு வருடமும் பல 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு மேலாக நம்ம கோரி வைக்கிறோம். மழை இல்லாத காலங்களில் அதை எல்லாத்தையும் தூர்வாரி அகலப்படுத்துங்க, கால்வாய் இல்லாத இடத்துல கால்வாய் அமைங்கன்னு சொல்லி இதுவரையில் எதுவுமே நடக்கிறதுல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மழை வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து ஜேசிபிலாம் இறக்குறாங்க, வீடியோ போடுறாங்க, மழை வந்துட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இது தொடர்ந்து வர நடவடிக்கையாக இருக்குது. கால்வாய்களில் உள்ள என்கரேஜ்மெண்ட்டை அகற்றுறதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. கால்வாயில் உள்ள என்கரேஜ்மெண்ட்டை அகற்றி க்ளீன் பண்ணால் தானே தண்ணி வெளியே போகும். இல்லாட்டா ஜனங்கள் சாக்கடத்தினோட குடியிருப்பு பகுதிகளிலே இருக்கக்கூடிய மிகவும் மோசமான நிலை. அதேபோல் ராதாநகர் சுரங்கப்பாதையில் படிக்கட்டு அமைப்பதற்கு திட்டத்திலே ப்ரொவிஷன் இருக்குது. ரயில்வே சார்பில் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை அது அமைப்பதற்கு. அதனால் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட மக்கள் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. அதனால் இப்போ ஏற்கனவே உள்ளது மாதிரி வருஷத்துக்கு குறைஞ்சது 30 பேராவது ரயில் தண்டவாளத்தை அடிபட்டு சாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வைஷ்ணவ காலேஜ் கேட்டில் 2014ஆம் ஆண்டு 60 கோடி ரூபாயில் அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது. அதுவும் உடனடியாக ராதாநகர் சுரங்கப்பாதை முடிஞ்ச உடனே ராதாநகர் சுரங்கப்பாதை முடிஞ்ச உடனே அதை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. இதுவரையில் ஆரம்பிக்கப்படலை. அது உடனடியாக அதை அமைத்தால் மட்டும்தான் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்களுக்கு அரசு பேருந்து வசதி சென்று கிடைக்கும். கிராமங்கள் கூட இப்போ வந்து அரசு பேருந்தால் இணைக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் நகரப்பகுதியில் வாழ்கிற மக்கள் அந்த வசதி இல்லாமல் இருக்கிறது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் அனைத்து நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைக்கிறோம். தண்ணி இருக்கு, தண்ணி ரயில்வேக்கு கொண்டு போயிடும், அந்த நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம். அவங்க சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஊத்துல இல்ல, மேலே அந்த காங்கிரீட்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு, அதுல வருது. என் பேர் முருகையன், தாம்பரம் மாநகராட்சி மண்டல 2, 3 குடியிருப்பு நலவாழ்வு சங்கங்களை இணைப்பு மையம்.